வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு அற்புதமான தலைப்பு, பார்க்கிற தலைப்பு சூரியன் பலம் பெற்றான். சூரியன் பலம்னா என்ன சார்? சிம்மத்தில் ஆட்சியோ அல்லது மேசத்தில் உச்சமோ பலம் பெறும்போது ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 80 to 85% உங்களுக்கு பொருந்தி வரும். சரிங்களா? அப்போது சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஆன்மாவை, நம்மளுடைய சோல், நம்மளுடைய ஆத்மா, இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளானட். சூரியன் அப்படின்னாலே ஒளி கிரகம். சூரியனுக்கு வக்ர தோஷமோ அஸ்தங்க தோஷமோ சூரியனுக்கு கிடையாது. ஏன்னா சூரியனால தான் மற்ற கிரக வக்ர அடையும் அஸ்தங்கம் அடையும். அப்போ சூரியனாலே ஒரு தனித்துவமானது தான். சூரியன் சிம்மத்தில் இருக்கு அப்படின்னாலே, சிம்மம்ங்கிறது உங்களுக்கு நிர்வாக வீடு. அப்போ சூரியன் யாராவது ஆவணி மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னாலே, அவங்க வீட்டில் அவங்க குடும்ப வகையில் யாராவது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க, இல்லை அவங்க குடும்பத்திலேயோ ஜாதகருக்கோ அரசாங்க வேலை, அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் ஜாதகருக்கு அரசாங்க அரசியல் தொடர்பு, கவர்மெண்ட் ரிலேட்டடான மிங்கிள் ஆகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும். இல்லைன்னா பக்கத்து வீட்லையாவது அரசு வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. இந்த அமைப்பில் தான் அந்த ஜாதகம் நகரும் இந்த பிறவியில். சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போது ஜாதகர் தலை சிறந்த நிர்வாகி, பக்கவான நிர்வாகி. அந்த தலை சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தே தீரும். ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்மளால தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. நம்மளாலையும் முடியும்னு நினைச்சா அந்த சிம்மத்தில் இருக்கிற சூரியன் ஜெயிக்க வைக்கும். நம்மளால தான் முடியும், வேற யாருனாலும் இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறதுனால நிறைய தோல்விகளையும் சந்திக்கும். இவங்களுக்கு இயற்கையாகவே ஈகோ, கோபம், பிடிவாதம் இதெல்லாம் இருக்கும். இதை விட ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா மனிதாபிமானம், கருணை, பெருந்தன்மை, அதே போல் உங்களுக்கு நிறைய தர்ம சிந்தனைகள், இதுவும் கலந்துதான் இருக்கும். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. யாராவது ஆவணி மாதம் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு அறுவை சிகிச்சை உண்டு. யாருக்காவது ஒரு ஃப்ராக்சர், ஒரு சர்ஜரி, இது இல்லாதவங்க இருக்கவே முடியாது. ஆவணி மாதம் பிறந்தாலே இதை நீங்கள் சொல்லலாம். ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சகோதரனோ சகோதரியோ உங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அவங்களை பிரிஞ்சு வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. சூரியன் சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை நம்ம சொல்லலாம். அதே போல் சூரியன் சிம்மத்தில் இருந்தாலே நம்ம முதன்மையாக இருக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு சித்தர்கள் தொடர்பு, யோகா, தியானம், மெடிடேஷன், இயற்கை உணவுகள், இது மேலே அலாதி பிரியமாக இருக்கும். அதே போல் இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைகளையும் சேர்த்து அப்படி வாழணும், இப்படி வாழணும், பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்த்து அப்படி இரு இப்படி இருன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுடைய நேச்சரான குணம். சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போது சில காலம் இவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை, மன அழுத்தம் வந்து விடுகிறது. ஆட்சி பெற்று உட்கார்ந்துருந்தா கூட சிம்மத்தில் சூரியன் இருந்தால் மூத்த சகோதரம், சித்தப்பா உறவுகள் இவங்களுக்கு அவ்வளவு ஜொலிப்பாக இல்லை. ரொம்ப க்ளோஸாக இருக்கிற நண்பர்களும் வெளியேறிடுறாங்க சில நேரம். இவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிற நண்பர்களை பார்த்தீங்கன்னா இவங்களை விட ஹை குவாலிட்டியாக, யுனிக்காக, பெக்கூலியராக, ஃபெமிலியராக இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்துடுவாங்க. ஏதாவது அசோசியேஷன், சங்கம், குலதெய்வ கோயில், லயன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி, அதாவது பெற்றோர் சங்கம், இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று தலைவர் பதவி, பொருளாளர், செயலாளர்னு ஒரு பதவி வைக்கிற நபர்களை நம்ம பார்க்க முடியும். சிம்மத்தில் சூரியன் இருந்தால் இவங்க அடுத்தவர்களை ஈஸியாக விமர்சனம் பண்ணிடுவாங்க. இவங்களோட திட்டத்துக்கு மற்றவங்க ஈடு கொடுக்க முடியாதனால எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆவணி மாதம் பிறந்த யார் பிறந்தாலும் சரி, சிம்மத்தில் சூரியன் இருந்தால் இவங்க வீடுகளில், இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் யாராவது ஜே அப்படிங்கிற எழுத்து, முதல் எழுத்து தொடங்குறவங்க இருப்பாங்க. ஜே அப்படிங்கிற முதல் எழுத்து தொடங்குறவங்க இருப்பாங்க இவங்க வகையில். அதே போல் சிம்மத்தில் சூரியன் இருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இவர்களுக்கு கண்டிப்பாக கண் பிரச்சனை வரும். கண்ணுக்காக சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான சூழல்களை அது கொடுத்துரும். சிம்மத்தில் சூரியன் இருக்கும்போது நிறைய பேருக்கு தலை சார்ந்த தொந்தரவு, தலையில் அடிபடுறது, தலையில் நீர் கோர்த்துக்கிறது, ஒற்றை தலைவலி வர்றது, கிருகிருன்னு வருது சார், கொஞ்சம் ஒரு மாதிரியே தலை சுத்தல் இருக்குது சார், கண்ணாடி போடணும் போல் இருக்குது சார்ங்கிற எண்ணங்களை, அந்த தொந்தரவுகளை அது கொடுத்துரும்.
சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்க நிறைய பேர் திருமணத்துக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை அவங்க மனைவி திருமணத்துக்கு அப்புறம் படிக்கிறாங்க. சில நேரங்களில் சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்களுடைய மனைவி நிர்வாகம் பார்க்குறாங்க, நிர்வாகம் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மனைவியாக இருந்தால் கணவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சிம்மத்தில் சூரியன் இருந்தால், சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பலம் பொருந்தி இருப்பதால். சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஃப்ராக்சர் ஆகிறது, பேக் பெயின் வர்றது, கண் பிரச்சனை வர்றது, கிட்ட பார்வை தூர பார்வை, இந்த தொந்தரவுகளால் சில பாதிப்புகள் அவங்க அடைகிறாங்க. சிம்மத்தில் சூரியன் இருப்பவங்க வீட்டில் சிலருக்கு இடதுகை பழக்கம் இருக்கிறவங்க இருப்பாங்க. இது வந்து ஒரு 50% எடுத்துக்கலாம். இடதுகை பழக்கம் இருப்பவங்க எழுதும்போது, பேட் பிடிக்கும்போது, இந்த மாதிரி சில இடதுகை பழக்க வழக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கணும். சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்க பரம்பரையில் நிறைய ஆலய திருப்பணிகள் செய்தவங்க இருப்பாங்க. ஆலய திருப்பணிகள், கோயில் கட்டினேன், கோயிலுக்கு இடம் கொடுத்தேன், ஸ்கூலுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணேன், படிக்க வச்சேன், பிளட்டு கொடுத்தேன், டொனேட் பண்ணேன், எதையாவது ஒன்று இவங்க சொல்லாமல் இல்லை. சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதே போல் சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுற சக்தியும் தகுதி அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன், மலை பிரதேசங்கள் ரொம்ப பிடிக்கும். திடீர்னு கோபம் வரும், திடீர்னு ஒரு உறவை அடிக்கிறது, வார்த்தைகளை கொள்வது, பேசுறதுங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். சிம்மச்சூரியனுக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துடும். அந்த மாதிரி சிம்மச்சூரியனுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணங்கள் நடக்கும். நல்ல ஃபுட்டு, நல்ல திருப்தியாக மனசார சாப்பிடுவாங்க. இவங்களால பசி தாங்க முடியாது. ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு இவங்களால பசி தாங்கிறதுக்கு முடியாது. அதே போல் ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு வருமானமும் லாபமும் நோக்கம் அதிகமாக இருக்கும். வருமானம்ப்பா, இதுதான்ப்பா என் எய்ம், இதுதான் என் கொள்கைப்பா அப்படிம்பாங்க. பணத்துக்காக எந்த உறவையும் கசப்படை இருக்கும் விட்டுருவாங்க. மைனஸு இருக்குது, ப்ளஸ்ஸு இருக்குது. தர்ம சிந்தனை உடையவர்கள் அதெல்லாம் ப்ளஸ்ஸு. மைனஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உறவை சீக்கிரம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இவங்களும் வெளியில் தெரியாத மனநோய்க்கு ஆட்பட்டவர்கள். மனசுக்கு அளவில் சைக்காலஜிக்கலாக பிரச்சனை இருக்கும், வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மனசார்ந்த தொந்தரவு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனைவி வழி உறவுகளோட அந்யுன்யம் அதிகமாக பெருசாக இருக்காது. மனைவி வழி உறவுகளோட தொந்தரவு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்தில் சூரியன் இருந்தால் உங்கள் அக்கா இல்லை அண்ணன் அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி போயிருப்பாங்கல்ல, அந்த குடும்பத்தில் 2 தார் இருக்கும், 2 தார், இல்லைன்னா டைவர்ஸ் நடந்திருக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அதில் யாராவது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சார், ஒரு 1000 பாயிண்ட் சொல்லலாம் சார். ஒரே கிரகம் இருந்தால் போதும் சார். ஜோதிடத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க, நான் ரொம்ப அந்யுன்யமாக அதை வந்து எனக்கு உயிராக நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அந்த கிரகங்கள் என்ன பண்ணுது, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நான் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி மேசச்சூரியன், இப்போ சிம்மத்தில் மட்டும் இத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம், இது கம்மி, ஒரு 2% பேசியிருக்கிறேன். மேசத்தில் சூரியன் இருக்குது, அவங்களுக்கு அங்கே உச்சம் இல்லையா மேசத்தில் சூரியன். அப்போ அங்கே மேசத்தில் சூரியன் இருந்தால் இவர்கள் அனைவருமே முதல் தொழிலை, முதல் வேலையை லாஸ் பண்ணவங்க தான். சின்ன வயசில் நிறைய வேலை பார்த்து நிறைய உழைச்சி குடும்பத்துக்காக போராடினவங்க தான் மேசத்தில் சூரியன் இருந்தால். இவங்க தந்தையார் மேசத்தில் சூரியன் இருக்கிறவங்க சின்ன வயசில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போராடி உயர வந்தவங்க. சிம்மச்சூரியன்கிறது அவ்வளவு வலிமை, மேசத்தில் சூரியன் இருந்தால் அவ்வளவு வலிமை. மேசத்தில் சூரியன்னு நான் சொல்கிறேன், அங்கே உச்சமாக இருக்கார். மேசத்தில் சூரியன் இருந்தால் இவர்களுக்கும் நிர்வாகத்திறமை, மனைவி நிர்வாகம் பார்க்கும். 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க, புகழடைவாங்க. சிம்மத்தில் சூரியன் இருந்தால் முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். மேசச்சூரியனோ சிம்மச்சூரியனோ குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். அப்போ சித்திரை மாதம் பிறந்தவங்க, ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் இது பொருந்தும். அதே போல் மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்குது, உங்களுக்கு வந்து பாருங்கள் பல் பிரச்சனை, பேக் பெயின், ஆண்களாக இருந்தால் சிலருக்கு அணுக்கள் குறைபாடு இருக்கும், உயிரணுக்கள் குறைபாடு. மேசத்தில் சூரியன் சித்திரை மாதம் பிறந்தவங்களாக இருந்தால் உயிரணுக்கள் குறைபாடு இருக்கும். இந்த மாதிரிலாம் மேச லக்னம், மேச ராசி பிறந்தவங்க இருப்பாங்க, கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். அதே போல் மேசத்தில் சூரியன் இருக்கும்போது ஏங்கிற எழுத்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான பெயர்கள் அங்கே இருக்கும். ஏ அப்படிங்கிற எழுத்து ஸ்டார்ட் ஆகிற பெயர்களில் உங்கள் உறவினர்களோ நண்பர்களோ அங்கே வந்துடுவாங்க. மேசத்தில் சூரியன் இருக்கும்போது தலைமை பொறுப்பு, ஆளுமை, நிர்வாகத்திறமை இதெல்லாம் நிரம்பி கிடைக்கும். மேசத்தில் சூரியன் தான் சிலருக்கு தலை வழுக்கை, தலைமுடி உதிர்வு, தலை பிரச்சனை, கண்வெளி பிரச்சனை, கண் தொந்தரவு வந்துடும் மேசத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு.
மேசத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதில் தீக்காயம் பட்டவங்க, தீயில வந்து தொந்தரவானவங்க அவங்க வம்சாவளியில் இருப்பாங்க. மேசத்தில் சூரியன் இருந்தால். அதே போல் மேசத்தில் சூரியன் இருந்தால் அந்த வம்சாவளியில் இரட்டை குழந்தைகள், உங்கள் வம்சத்தில் இல்லை, உங்கள் குடும்ப ரீதியாக இல்லைன்னா உங்கள் குழந்தைகளோட படிக்கிறவங்களுக்கு கேட்கலாம் இருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை தெரிஞ்ச நண்பர்கள் இவங்களில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ட்வின்ஸ் வந்துடும். ட்வின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பார்க்கலாம். கண்டிப்பாக மேசத்தில் யாருக்கு சூரியன் இருந்தாலும் முதல் கரு அழியும், இல்லைன்னா குழந்தை வந்து முதல் குழந்தை லேட்டாக கிடைக்கும், இல்லைன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. குலதெய்வ கோயிலில் திருப்தி இருக்காது, குலதெய்வ கோயிலில் பங்காளி தகராறு இருக்கும், குலதெய்வ கோயிலில் கோஷ்டி பூசல் இருக்கும், குலதெய்வ கோயிலில் நிர்வாகிகள் பிரச்சனை இருக்கும், குலதெய்வ கோயிலில் வந்து பழமையான அமைப்பில் இருக்குது, அதை மாத்திர சொல்லி இவங்க போராடுவாங்க, நடக்காது. இப்படியெல்லாம் மேச சூரியனுக்கு பொருந்தும். அப்போது ஒரு சூரியன்கிறது ஆட்சி உச்சம் பலம் பொருந்தியிருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது வந்து 85% மேலே உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மனைவி வந்து ரொம்ப முன்கோபமாக இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக மேசத்தில் சூரியன் தான் உயர்ந்தே தீருவாங்க, ஜெயிச்சே தீருவாங்க, மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மேசத்தில் சூரியன் இருந்தால் உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு அத்தைமார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சித்தப்பா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புத்திர தோஷம் இருக்கும். மேசத்தில் சூரியன் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மேசத்தில் சூரியன் இருக்கிறவங்க கண்டிப்பாக இரண்டாவது தொழிலில் ஈடுபடுறேன்னு சொல்லி தோல்வியை சந்தித்தவங்களும் இருப்பாங்க. வெளிநாடு போய் உயர்ந்து ஜெயிச்சவங்களும் இருப்பாங்க. வேறு நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, வேறு மொழி பேசுகிற நிறுவனங்கள், வேறு ஊர், வேறு தேசம், வேறு மொழி பேசுகிற இடம், வெளிநாடு, இங்கெல்லாம் போய் இவங்க புகழ் பெறுவாங்க, ஒரு நிர்வாகத்திறமை பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். மேசத்தில் சூரியன் இருந்தால் விநாயகர் வழிபாடு ரொம்ப பிடிக்கும். சிம்மத்தில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு மதுரை மீனாட்சி பிள்ளையார்பட்டி வழிபாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.